வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டிவ். இன்றைக்கி வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்கள் லவ் லைஃப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கேட்போம். இப்போ கார்டை ஷஃபிள் பண்ணிக்கிறேன். உங்களோட லவ்டு ஒன்றை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ இது எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க. கனெக்டிவோட லவ்டு ஒன், உங்கள் லவ் லைஃப்பை பற்றி ஜென்ரலாக ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே மிக்ஸான ரீடிங் தான் வரும். ஆக்சுவலாக உங்களோட ஃபீலிங்ஸு, உங்களோட சுச்சுவேஷன் என்ன, உங்கள் லவ் ஒன்னோட சுச்சுவேஷன் என்ன, உங்கள் லவ் லைஃபோட சுச்சுவேஷன் என்ன, எல்லாமே வந்து மிக்ஸ்டு ரீடிங்காக தான் வரும். ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, லெட் கோ, இட்ஸ் அப் டு யூ, சக்ஸஸ், இம்ப்ரூவிங் ஹெல்த், காம்ப்ரமைஸ். ஆக்சுவலாக இப்போ ஒரு காமனாகவே ஒரு லவ் லைஃப்குள்ளே நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு செப்பரேஷன், ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம காமனாக வந்து க்ராஸ் பண்ணி வர ஒரு விஷயம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு இன்டிமேட்டாக ஒரு லவ் லைஃப்குள்ளே போகும்போது அந்த இடத்துல வர்ற அப்ஸ்டக்கிள்ஸை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் அந்த இடத்துல ஸ்டக்காகி நம்ம நிற்கிறோம். இப்போ ஸ்டக்காகி நிற்கிறது என்னென்னா, சும்மா இப்போ அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, ஒரு செப்பரேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை நினச்சி நம்மளோட என்ன ஹெல்த் வந்து அதனால வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் நான் இதில் பார்க்குறேன். இதில் நிறைய பேர் வந்து லவ்வில் வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்லை இப்போ செப்பரேஷனில் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அதையே நினச்சி உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த கார்டு வந்து ரெவல் ஆகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கும்போது நீங்கள் அதனுடைய சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணுங்கள். யூனிவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது வந்து யூனிவர்ஸுக்கு தெரியும். ஸோ வந்து நீங்களே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்களே ஒரு குழப்பத்துக்குள்ளேயே உங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் லவ் அந்த சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகி இருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ லெட் கோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நீ இதில் வந்து சொல்யூஷனோ, இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடிவு எடுக்கிறது எல்லாமே உன்னோட கையில் தான் இருக்கு. இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட கையில் தான் இருக்கு. நீ வந்து இதில் வந்து ஸ்டக் ஆகி இருக்கிறதும், நீ இதுலேருந்து லெட் கோ பண்ணுறது எல்லாமே உன்னோட கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீ வந்து லெட் கோ பண்ணு. ஏன்னா வந்து ஒரே விஷயத்தில் ஸ்டக் ஆகி இருக்கிறதுக்கு அடுத்து வந்து நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணால் தான் நமக்கு முன்னாடி உள்ள அதாவது இதை விட ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து நம்ம எதுவுமே பார்க்காம நம்மளே வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ்லேயே இருந்துட்டு அதுலேயே நம்மளை வந்து உட்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு சக்ஸஸ் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து அட்மையர் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இதிலேருந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த சக்ஸஸை வந்து நீங்கள் அட்மையர் பண்ணணும். ஸோ வந்து இதில் வந்து உங்களுடைய ஹெல்த்து முக்கியம். ஸோ ஹெல்த்து வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து பொதுவாகவே பார்க்கும்போது சில ப்ராப்ளம்ஸுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நம்ம இழந்துட்டு ஒரு
ரிலேஷன்ஷிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வர்றதுன்றது வந்து அது கரெக்டு கிடையாது. பட் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூ.